பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, வருஷத்தின் நன்மையினால் முடிசூட்டுவேன். இந்த புதிய வருடத்தை கர்த்தர் நமக்கு நன்மையினால் முடிசூட்டும்படியாய் விரும்புகிற தெய்வம். நாம் அதை விசுவாசித்து வாஞ்சித்து அதை சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கென்று எழுதி வைத்திருக்கிறீர், இந்த வருடத்தை எனக்கு நன்மையினால் முடிசூட்டி தாங்கப்பா என்று தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது, நிச்சயமாகவே அந்த வார்த்தையின்படியே வாக்கு மாறாத தேவன் நமக்கும் அந்த வார்த்தையை நிறைவேற்ற உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர், நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்பினவர்களாய் விசுவாசித்தவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்கள் இப்படி இந்த அதிகாலை மன்னா என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த நாளில என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டை நீர் எங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டுகிற வருடமாய் பரிசுத்தர் மாற்றி தரும்படியாய் ஆண்டவரே, குறைவுகள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம், மீறுதல்கள் நிமித்தம் ஆண்டவரே தடைப்படுத்தப்பட்டிருந்த எந்த நன்மைகளானாலும் கர்த்தர் இந்த நாட்களில் அந்த குறைவுகளை உணர்த்தி, அந்த அக்கிரமங்களை உணர்த்தி அதை அறிக்கை செய்து விட்டு தேவ கண்களில் இரக்கம் கிடைக்கத்தக்கதாக அது நிமித்தம் இந்த வருடம் நன்மையினால ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாஞ்சிக்கிற, ஜெபிக்கிற, காத்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் மேலும் இந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இறங்கி வரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒருவராவது நிராசையாய் போய்விடாதபடி இந்த வார்த்தை உண்மையுள்ளது, அது பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை தேவன் அங்கீகரித்திருக்கிறீர், அதை ஆமென்றும் ஆமென்று நிறைவேற்றி இருக்கிறீர். அநேக தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில், இதை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை நிறைவேற்ற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இதை கேட்கிற எல்லார் மேலும் இந்த ஆசீர்வாதம் கடந்து வரும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.